ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் பார்த்துடலாம். இந்த பிப்ரவரி பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா கம்மிங் சண்டே நமக்கு ட்ரேடிங் இருக்குது பிப்ரவரி 1ஆம் தேதி. ஸோ லாஸ்ட் வீக் நிஃப்டிக்காக நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 24,785லேருந்து 850 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா என்டையர் வீக் நமக்கு கிளியரான சைட் வேலையே போயிடுச்சு. ஸோ மண்டே நமக்கு மார்க்கெட் லீவ் இருந்தது. செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 4 ட்ரேடிங் செஷன் மட்டும் தான். ஸோ 4 ட்ரேடிங் செஷனும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி கொடுத்திருந்த ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம பிப்ரவரி 21 நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் மைனர் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து தான் மார்க்கெட்டு இன்னமும் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ செகண்ட் ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னா ஹிட் ஆனது அந்த ரேஞ்சில் இருந்து நிஃப்டி பொறுத்தவரை அரௌண்ட் ஒரு 400 பாயிண்ட் பவுன்ஸ் கொடுத்திருந்தது. நமக்கான டே டைம் ஃப்ரேம்க்கான சப்போர்ட் இன்னும் ஹிட் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் வீக்கான ஃபோக்கஸுமே நமக்கு 24,785லேருந்து 850 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா தான் இருக்கும். இந்த மைனர் சப்போர்ட் வந்து இப்போதைக்கு ஆக்டிவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வீக் நமக்கான கிளியர் ஃபோக்கஸ் இந்த டே டைம் ஃப்ரேம்க்கான டிமாண்ட் ஜோனு. இது இன்கேஸ் மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கான ரெசிஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா 25,745லேருந்து 765 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான ஒரு மைனர் லெவல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு கிளியரான என்ட்ரிக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லை. இன்கேஸ் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கார்த்திக் ட்ரேட் ஜோன் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்திருந்த டிமாண்ட் ஜோனு 57,495லேருந்து 687 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் ஃபோக்கஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு மல்டி ரேஞ்ச் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம கொடுத்திருந்த வீடியோவில் எங்கேயுமே இது மாதிரி மல்டி ரேஞ்ச் வந்து கொடுத்ததே இல்லை. கிளியராக இந்த வீக் எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது எந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்குது. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல லாபத்தை பார்க்கலாம். ஆல்ரெடி நாம கொடுத்திருந்த ஒரு ப்ரைஸ் ஏரியா 57,495லேருந்து 688 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான ஒரு ஸ்ட்ராங் டே டைம் ஃப்ரேம்க்கான டிமாண்ட் ஜோனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன் பிட்வீனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 58,740லேருந்து 935 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா ஒரு மைனர் லெவல் டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனர் பவுன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேஜர் டைம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியா. ஸோ இங்கேருந்து ஒரு ஓவரால் ட்ரெண்டே ரிவர்ஸ்க்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ பியரிஷ்ல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஜிக்ஸாக் ஃபேஸில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் ஹிட் ஆனது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஆல் டைம் ஹையை பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து டவுன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் ஆஸ் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தோம் அப்படின்னா 59,967லேருந்து 60,012 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா. ஸோ நேற்றே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு ஹிட் ஆயிடுச்சு. கம்மிங் டேஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் அகெயின் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா இங்கேருந்து ஒரு புட் என்ட்ரி பிளான் பண்ணலாம். இன்கேஸ் இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகும்போது 60,470லேருந்து 490 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கான நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ எனிவே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் இருக்கலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் இது மிஸ் ஆனது அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் நமக்கு விழுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை அப்கமிங் டேஸில் நமக்கான மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் 27,615லேருந்து 635 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட்டிங் இந்த செல்லிங் வந்து கீப் ஆன் டவுன் வந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் 26,970லேருந்து 27,060 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா நமக்கான ஒரு மைனர் லெவல் டிமாண்டாக இருக்கும். இன்கேஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டைன் ஆகும்போது இது நமக்கான ஸ்ட்ராங் லெவல் ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோன். ஸோ மார்க்கெட் பியரிஷ்லேருந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஸில் திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த ப்ரைஸ் ஏரியாவில் இருக்குது. 26,305லேருந்து 26,565 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஏரியா. இந்த வீக் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கு பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ட்டுமே கொடுத்துருக்கோம், சப்போர்ட் ரேஞ்சுமே கொடுத்துருக்கோம், மைனர் லெவல் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ட்ரேட் போகிறது பெட்டராக இருக்கும். மல்டி லெவல் இருக்குது நமக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மார்க்கெட்டை கொஞ்சம்
பொறுமையா விட்டு பிடிக்கிறது நல்லது. அக்ரெசிவா போய் என்ட்ரி எடுத்து எதுவும் லாஸ்ல மாட்டிற வேணாம். ஸோ சேஃபா ப்ளே பண்ணுங்க. கிளியரா இந்த ஜோன் மார்க் பண்ணிக்கோங்க. கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி பிளான் பண்ணிக்கலாம். வீடியோல நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய வியூல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா, டெலகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஸோ டெலகிராம் சேனல்ல ஆக்டிவா இருங்க. கார்த்திக் ட்ரேட் ஜோன் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்கு. ஸோ இந்த வீக் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டெலகிராம் சேனல்ல எந்த அப்டேட்டுமே குடுக்கல. ஸோ 26ஆம் தேதி இந்த வீக் ஸ்டார்ட். ஸோ 27ஆம் தேதி ஆல்ரெடி குடுத்திருந்த ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டில் ஹோல்டு பண்ணிட்டு இருக்க அந்த மைனர் ஜோன் அப்படிங்கிற ஒரு அப்டேட்ட மட்டும் தான் நம்ம குடுத்துருந்தோம். இந்த வீக் ட்ரேட் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட்டோட மூவ்மே எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வீக் ஃபுல்லாவே ஒரு சைட் வே மாரி தான் போயிட்டு இருந்தது. பிப்ரவரி மந்த்துக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்ல இருக்கு. விருப்பம் இருக்கவங்க எனக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணலாம். இந்த இடத்துல என்னோட மொபைல் நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா 12 to 15 டேஸ் இருக்கும். ஈவினிங் ஒரு 8:00 ஸ்டார்ட் ஆகும். 9:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த அனலைசிஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க் யூ. பை.